நம்ம எம்பிக்கெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு, அஸ்ஸாமில் ஹொலங்கன்பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா? விளங்குச்சு. தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் ஒரு குளறுபடி இருக்கு, எப்போ சரி செய்வீங்க? ஏங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க, இமெயில் அனுப்புங்க, கார்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும். இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா? இன்னொருத்தர் இருக்கார், பயங்கரமான ஆள், மத்திய சென்னை எம்பி. அவர் கேள்வி பாருங்க, இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன? Cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with the program of Java. இது அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார், புக் வாங்க போறார். அங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார், காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் பை தி ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லுங்க. தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதைவிட மோசமா இருக்கு. தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு, இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன், எப்படியா நீ நான் வந்திருக்கிறேன், எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில்? நான் விடவே மாட்டேன், நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம்? அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்கிறாங்க, ஐயா இங்கே பாருங்க, 10 மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்குது, நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட. இன்னைக்கு புதுசாக 5 மொழியை அறிமுகப்படுத்துகிறோம், அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து 15 மொழியில் மொழிபெயர்ப்பு. புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ, டோக்ரி, மணிப்பூரி, உருது, சமஸ்கிருதம். இந்த 5 மொழி புதுசாக 10ஓட. உன்னை வரைக்கும் சொல்றாரு, எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம்? ஏன்னா நீ கும்முடி பூண்டியை தாண்டினாவே வடக்கு தெற்கு தெரியாது, அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான்.